வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் 2026 ஜனவரி மாதம் கரண்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ராணி வேலு நாச்சியார் பிறந்த நாள் எப்போது அப்படின்னா ஜனவரி 3. அடுத்தது, கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டு சிவகங்கை ராஜ்யத்தை மீட்ட முதல் இந்திய ராணி யார் அப்படின்னாலும் வேலு நாச்சியார் தான். ஓகேவா? கிழக்கிந்திய கம்பெனி எதிராக போரிட்டு சிவகங்கை ராஜ்யத்தை மீட்ட முதல் இந்திய ராணி வேலு நாச்சியார். அடுத்தது, ராணி வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1730. எந்த வருஷம் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ராணி வேலு நாச்சியாருடைய காலம் அப்படின்னா 1700. ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 வருஷம் மட்டும்தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. 1780 1790. ராணி வேலு நாச்சியாரின் நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008. ஓகேவா? ராணி வேலு நாச்சியார் நினைவாக அஞ்சல் தலை எந்த வருஷம் வெளியிட்டாங்க அப்படின்னா 2008. அடுத்த கொஸ்டின், அடுத்தது, உலக பிரெய்லி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 4. உலக பிரெய்லி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 4. பிரெய்லி எழுத்து முறையை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா லூயிஸ் பிரெய்லி. பிரெய்லி எழுத்து முறையை கொண்டு வந்தவர் யார்? லூயிஸ் பிரெய்லி. அடுத்தது, உலக பிரெய்லி தினத்தை ஐநா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த ஆண்டு. உலக பிரெய்லி தினத்தை ஐநா அதிகாரப்பூர்வமாக எப்போ எழுதினாங்க அப்படின்னா 2019 ஐநா வெளியிட்டது. ஓகேவா? அடுத்தது, உலக போர் அனாதைகள் தினத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னா SOS என்ஃபேன்ஸ். ஓகேவா? SOS என்ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அறிமுகப்படுத்துச்சு. அடுத்த கொஸ்டின், உலக போர் அனாதைகள் தினம் முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு. ஃபஸ்ட்டு எப்போ அனுசரித்தாங்க அப்படின்னா 1996 தான் ஃபஸ்ட்டு உலக போர் அனாதைகள் தினம் அனுசரித்தது 1996. அடுத்தது, உலக அனாதைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுது? உலக அனாதைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா மே 20 உலக அனாதைகள் தினம் அனுசரிக்கப்படுது. அடுத்தது, அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, தேசிய சித்த தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 5. தேசிய சித்த தினம் எப்போ? ஜனவரி 5. ஓகேவா? அடுத்தது, சித்த மருத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னா அகத்தியர் தான் சித்த மருத்துவத்தின் தந்தை. சித்த மருத்துவத்தின் தந்தை யார்? அகத்தியர். தேசிய சித்த தினத்தை கொண்டாடும் அமைச்சகம் எது அப்படின்னா ஆயுஷ் அமைச்சகம். தேசிய சித்த தினத்தை கொண்டாடும் அமைச்சகம் எது அப்படின்னா ஆயுஷ் அமைச்சகம். அடுத்தது, தேசிய சித்த தினம் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னா சித்தா ஃபார் வெல்னஸ். தேசிய சித்த தின 2026 கருப்பொருள் அப்படின்னு என்னதுன்னா சித்தா ஃபார் வெல்னஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், உலக பௌத்த கொடி தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 9. உலக பௌத்த கொடி தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 9. அடுத்தது, உலக பௌத்த கொடியை சர்வதேச பௌத்த கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது அப்படின்னா 1949. உலக பௌத்த கொடியை சர்வதேச பௌத்த கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், உலக பௌத்த கொடியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா
அநாகரிக தர்மபாலா. உலக பௌத்த கொடியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அநாகரிகா தர்மபாலா. அநாகரிக தர்மபாலா தான் உலக பௌத்த கொடியை உருவாக்கியவங்க. அடுத்தது கொஸ்டின், உலக பௌத்த கொடி முதலில் உருவாக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. உலக பௌத்த கொடி முதலில் உருவாக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா இலங்கை. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், சாரி இலங்கை இல்லை, நேபாளம். தப்பாக கொடுத்துருக்காங்க. இலங்கையில் நேபாளம். நேபாளம் தான் கரெக்டு, இருந்தது தப்பு. அடுத்த கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுது? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 9. ஓகேவா. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து எப்போ அனுசரிக்கப்படுது? ஜனவரி 9. அதுக்கப்புறம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நிகழ்வை நினைவு கூர்கிறது அப்படின்னா யாருடைய நிகழ்வை வந்து நினைவு கூறுது அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்திய திரும்பினது தான் சொல்கிறது தான் இந்த இது. ஓகேவா. அடுத்தது, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு டைம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஓகேவா. அடுத்தது, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் முதலில் கொண்டாடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் முதலில் கொண்டாடப்பட்ட ஆண்டு 2003. அடுத்தது, வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை தொடங்கிய பிரதமர் யார் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய். வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை தொடங்கிய பிரதமர் யார்? அடல் பிகாரி வாஜ்பாய். அடுத்தது, 1915ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய தலைவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. அடுத்தது, தேசிய இளைஞர் தினம். தேசிய இளைஞர் தினம் யாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அப்படின்னா விவேகானந்தருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய இளைஞர் தினம் வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து எப்போ அப்படின்னா ஜனவரி 12. ஓகேவா. அடுத்தது, தேசிய இளைஞர் தினம் யாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். தேசிய இளைஞர் தினம் யாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா விவேகானந்தர். அடுத்தது, தேசிய இளைஞர் தினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1984. ஓகேவா. தேசிய இளைஞர் தினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1984. தேசிய இளைஞர் தினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1984. சுவாமி விவேகானந்தர் எந்த வருடம் பிறந்தார் அப்படின்னா 1863. 1863. தேசிய இளைஞர் தினம் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னா இக்னைட் தி செல்ஃப் இம்பேக்ட் த வேர்ல்டு. ஓகேவா. தேசிய இளைஞர் தினம் 2026 கருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னைட் தி செல்ஃப் இம்பேக்ட் தி வேர்ல்டு. ஓகேவா. அடுத்தது, 37வது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். 37வது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது அனுசரிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 11 17. 37வது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி 11 17. அடுத்த கொஸ்டின், முதல் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். முதல் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போ அப்படின்னா 1989. முதல் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1989. ஓகேவா. அடுத்தது, தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது அப்படின்னா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தான் இந்த சாலை போக்குவரத்து வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எந்த ஆண்டு முதல் 1 மாத விழிப்புணர்வு இயக்கமாக
மாற்றப்பட்டது அப்படின்னா 2021. தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எந்த ஆண்டு முதல் 1 மாத விழிப்புணர்வு இயக்கமாக மாற்றினாங்க அப்படின்னா 2021லேருந்து. ஓகேவா. அடுத்தது முன்னாள் படை வீரர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 14. முன்னாள் படை வீரர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 14. அடுத்தது இந்திய அமைதி காக்கும் படையின் இலங்கை நடவடிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது இந்திய அமைதி காக்கும் படையின் இலங்கை நடவடிக்கை எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா ஆப்ரேஷன் பவான். ஓகேவா. இந்திய அமைதி காக்கும் படையின் இலங்கை நடவடிக்கை பேர் வந்து என்னது அப்படின்னா ஆப்ரேஷன் பவான். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்ரேஷன் பவான் நடைபெற்ற காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1987லேருந்து 1990 வரைக்கும். ஆப்ரேஷன் பவான் நடைபெற்ற காலம் அப்படின்னா 1987லேருந்து 1990. ஓகேவா. அடுத்தது ஆப்ரேஷன் பவான் இந்தியாவில் எத்தனை வீரர்களை இழந்தது அப்படின்னா 1000 வீரர்கள். ஆப்ரேஷன் பவான் இந்தியாவில் வந்து எத்தனை வீரர்களை வந்து இழந்தது அப்படின்னா 1000 வீரர்கள். அடுத்த கொஸ்டின், திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயா மாநில தினம். ஓகேவா. திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா மாநில தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி 21. திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயா மாநில தினம் எப்போது அப்படின்னா ஜனவரி 21. திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயா மாநில அந்தஸ்து பெற்ற ஆண்டு வந்து எப்போ அப்படின்னா 1972. மாநில அந்தஸ்து பெற்ற ஆண்டு வந்து எப்போ அப்படின்னா 1972. திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயா மாநில அந்தஸ்து பெற்ற ஆண்டு வந்து எப்போ அப்படின்னா 1972. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மணிப்பூர் இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம்? மேகாலயாவில் வந்து இந்தியாவுடைய எத்தனாவது மாநிலம் மேகாலயா அப்படின்னு பார்க்கும்போது 20வது மாநிலம். ஓகேவா. 20வது மாநிலம். அடுத்தது மணிப்பூர் இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம் அப்படின்னா 19வது மாநிலம். மணிப்பூர் அப்படின்னா 19வது மாநிலம். ஓகே. அடுத்தது பராக்ராம் தினம் யாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது சுபாஷ் சந்திர போஸ். யாரோட பிறந்த நாள்னா சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது பராக்ராம் தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 23. பராக்ராம் தினம் எப்போது அனுசரிக்கப்படுதுன்னா ஜனவரி 23. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த இடம் எங்கே அப்படின்னா எங்கே பிறந்தாங்க அப்படின்னா கட்டாக். எங்கே பிறந்தாங்க? கட்டாக்கில் பிறந்தாங்க. ஓகேவா. அடுத்தது எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன் என்ற முழக்கத்தை கூறியவர் வந்து யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது தேசிய சுற்றுலா தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 25. தேசிய சுற்றுலா தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 25. ஓகே. உத்தரப்பிரதேச மாநில தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 25. தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் எப்போது இருந்து அனுசரிக்கப்படுதுனாலையும் ஜனவரி 25.